வணக்கம். இன்று நாம் பிரபஞ்சத்தின் ஆரம்பம் எப்படி இருந்தது, இது எப்படி நிகழ்ந்தது, இந்த பிரபஞ்சத்தின் தொடக்கத்திலிருந்து பெரும் வெடிப்பின் ஆரம்பத்திலிருந்து இன்று வரை நடந்தது என்ன, ஒரு காலம் பயணம் போன்று இதை நாம் பார்க்கலாம். வாங்க. 13.8 பில்லியன் ஆண்டுகள் முன்பு இந்த பிரபஞ்சத்தில் எதுவும் இல்லை. ஒளியும் இல்லை, நேரமும் இல்லை, விண்வெளி கூட இல்லை. எல்லாமும் ஒரு மிகச் சிறிய புள்ளியில் அடங்கியிருந்தது. பின்னர் ஒரு கணத்தில் நடந்த ஒரு அதிசய வெடிப்பே இன்று நாம் காணும் இந்த பிரபஞ்சத்தின் தொடக்கம். அந்த வெடிப்பு ஒரு இடத்தில் நடந்ததல்ல. அந்த வெடிப்பே விண்வெளியையும் நேரத்தையும் உருவாக்கியது. அந்த நொடியில் ஆற்றல் உருவானது, ஒளி உருவானது, துகள்கள் உருவானது. அந்த துகள்கள் ஒன்று சேர்ந்து முதல் அணுக்களாக மாறின. ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் என்ற இந்த இரண்டு எளிய அணுக்கள்தான் பிறகு உருவாகப் போகும் அனைத்து நட்சத்திரங்களுக்கும் கேலக்சிகளுக்கும் அடிப்படையானது. ஆரம்பத்தில் பிரபஞ்சம் மிகவும் சூடாக இருந்ததால் எதுவும் நிலையாக இருக்க முடியவில்லை. ஆனால் அது விரிவடைந்த போது மெதுவாக குளிர ஆரம்பித்தது. அந்த குளிர்ச்சியால் வாயுக்கள் ஒன்று சேர்ந்து பெரும் மேகங்களாக உருவானது. கோடிக்கணக்கான ஆண்டுகள் கழித்து அந்த வாயு மேகங்களில் அழுத்தம் அதிகரித்து முதல் நட்சத்திரங்கள் பிறந்தது. அந்த ஒளியே பிரபஞ்சத்தின் முதல் விளக்காக மின்னியது. அந்த நட்சத்திரங்கள் எண்ணற்றவை உருவாகி ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து சுழன்று முதல் கேலக்சிகளை உருவாக்கியது. அவற்றில் ஒன்றாக பிறந்ததே நம் பால்வெளி. அந்த பால்வெளியின் ஒரு சிறிய மூலையில் சாதாரண நட்சத்திரம் உருவானது. அந்த நட்சத்திரம்தான் நம் சூரியன். ஆனால் அந்த கதை இன்னும் தொடங்கவில்லை. பிரபஞ்சம் இப்போதுதான் தனது இடத்தை அமைத்துக் கொண்டது. இதன் பிறகுதான் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிகழப்போகிறது. பிரபஞ்சத்தின் இருளை கிழித்து வெளிச்சம் பரவியது. அவற்றின் உள்ளே நிகழ்ந்த அணு இணைப்பு புதிய மூலப்பொருட்களை உருவாக்கி பிரபஞ்சத்தின் வேதியியல் உலகை உருவாக்க ஆரம்பித்தது. சில நட்சத்திரங்கள் பெரிதாக வளர்ந்து தங்களின் வாழ்க்கை முடிவில் மிகப்பெரிய சூப்பர்னோவா வெடிப்புகளாக உருவாக்கியது. கனமான மூலப்பொருட்களை விண்வெளியில் தூவியது. அந்த தூசிகளும் வாயுக்களும் பின்னர் புதிய நட்சத்திரங்களையும் விண்மீன் கூட்டங்களையும் உருவாக்கும் விதையாக மாறியது. இவ்வாறு கோடிக்கணக்கான ஆண்டுகள் கடந்தபோது பிரபஞ்சம் ஒளியாலும் அமைப்பாலும் நிரம்பிய ஒரு பெரிய விண்மீன் கடலாக மாறியது. அந்த விண்மீன் கூட்டங்களில் ஓரத்தில் இன்னும் உருவாகாத ஒரு சிறிய மஞ்சள் நட்சத்திரத்திற்கான கதை எழுதப்பட துவங்கியது. அந்த நட்சத்திரம்தான் நம் சூரியனாகும். அதை சுற்றி உருவாகப் போகும் உலகங்கள்தான் நம் எதிர்காலத்தை வடிவமைக்கும். அந்த பயணத்தை அடுத்த அத்தியாயத்தை காண இந்த வீடியோவுக்கு லைக் செய்துவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.